உங்கள எத்தனை பேரு கெட்ட பழக்கத்தை விடணும்னு நினைச்சு அதுக்கான முயற்சியை செஞ்சும் அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்த முடியாம தோல்வி அடைஞ்சிருக்கீங்க? நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பேட் ஹேபிட்னு தெரிஞ்சும் நான்லாம் அளவாதான் இருக்கேன், இதனாலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி உங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை கைவிட்டுட்டு நல்ல பழக்கத்தை பழகலாம்னு, அதாவது காலையில நேரமா எந்திரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, நல்ல புக்ஸ் படிக்கிறதுன்னு ஏதாவது நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னு அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடும் போது 10 நாள் கூட அதை ஃபாலோ பண்ண முடியாம மறுபடியும் பழைய மாதிரி பேட் ஹேபிட்குள்ளேயே போயிருப்பீங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க இத்தனை நாளா செஞ்சுட்டு வந்த ஹேபிட்லாம் உங்களுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்குன்னு அர்த்தம். இப்படி ஸ்ட்ராங்கா உருவான ஹேபிட்டை மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கெட்ட பழக்கத்தை ஸ்டார்டிங்கே நிப்பாட்டிட்டா அது ஒரு செடியை புடுங்கி வீசுற மாதிரி ஈஸியான விஷயம். இதே ரொம்ப நாள் அந்த கெட்ட பழக்கத்தை பண்ணிட்டு இருந்திருந்தா ஒரு மரத்தை வேரோட புடுங்குற மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மரத்தை வெட்டி சாய்க்கிற மாதிரி இந்த பேட் ஹேபிட்டையும் நம்ம கிட்ட இருந்து போக வைக்க முடியும். இது எப்படின்னோ என்னென்ன வழிகளை பயன்படுத்தினா கெட்ட பழக்கத்தை விட முடியும்னோ இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன், இது உங்க பிரைன் 45. நாம புதுசா எதையாவது கத்துக்கும் போது நிறைய எஃபோர்ட் போட்டு கவனமா கத்துக்குவோம். இதே கொஞ்ச நாள் போச்சுன்னா அதே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணதுனால அது நம்ம மைண்ட்லயே ஒரு பேட்டர்னா மாறி ஸ்டோர் ஆயிருக்கும். இதை மறுபடியும் பண்ணும்போது யோசிக்காம எஃபோர்ட் எடுக்காம பண்ணிடுவோம். ஏன்னா இந்த வேலையை சப்கான்சியஸ் மைண்ட் பண்ணுது. உதாரணமா மார்னிங் எந்திரிச்சதும் டைரக்டா போய் பிரஷ் பண்றது, கடைக்கு போயிட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்தாலும் கரெக்டா வீடு வந்து சேர்றது, சமையல் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை பிரைன் ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணி நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்ணுது. நம்ம பிரைனுக்கு ஹேபிட்ஸை சப்கான்சியஸ் மைண்டுக்கு மாத்தி எனர்ஜியை சேவ் பண்ண தெரியுமே தவிர குட் ஹேபிட் பேட் ஹேபிட்னு வித்தியாசப்படுத்த தெரியாது. ஒருத்தரோட ஹேபிட்ஸ் தான் அவரோட வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது. அதனால தான் பேட் ஹேபிட்ஸை போக வச்சுட்டு குட் ஹேபிட்ஸை கொண்டு வரணும். முதல்ல ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். எல்லா ஹேபிட்டும் இந்த 3 ஸ்டெப்ஸ்ல தான் நடக்கும். அது என்னன்னா ட்ரிகர், ரொட்டீன், ரிவார்டு. நாம ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அதை பண்ண நமக்குள்ள ஒரு தூண்டுதல் ஏற்படும். அப்போதான் அந்த விஷயத்த பண்ணணும்னே தோணும். நமக்குள்ள இந்த ட்ரிகர் எந்தெந்த விஷயத்தினால ஆகுதுன்னா, முதல்ல டைம். டெய்லியும் நைட்டு 9 மணிக்கு சரக்கடிச்சு பழகிருந்தா அந்த டைம் வரும்போது உங்களுக்குள்ள சரக்கடிக்கணும்னு தூண்டுதல் ஏற்படும். ரெண்டாவது பிளேஸ். டீ கடைக்கு போனாலே தம் அடிச்சு பழகிருந்தா டீ குடிக்கலான்னு அந்த கடைக்கு போனா கூட தம் அடிக்க ட்ரிகர் பண்ணும். மூணாவது எமோஷன்ஸ். நீங்க ஹாப்பியா இருந்தாலும் இல்ல சேடா இருந்தாலும் ஏதாவது பேட் ஹேபிட் பண்ணி பழகிருந்தா அந்த எமோஷன்ஸ் வரும்போது அந்த பழக்கத்தை பண்ண சொல்லி உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். நாலாவது பீப்புள். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது சில பழக்கத்தை பண்ணி பழகிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடும்போது உங்களுக்குள்ள அதே பழக்கத்தை பண்ண தானா ட்ரிகர் ஆகுது. அஞ்சாவது லாஸ்ட் ஆக்ஷன். ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சதும் ஒரு ஹேபிட்டை பண்ணி பழகிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சோடனே ஒரு ஹேபிட்டை பழகி வச்சிருப்பீங்க. இந்த 5 விஷயம் தான் ட்ரிகராக தூண்டுது. செகண்ட் ஒன் ரொட்டீன். எவ்ரி ஃப்ரைடே பார்ட்டிஸ் போறீங்கன்னா அந்த ரொட்டீன்குள்ளேயே இருப்பீங்க. ஃப்ரைடே வந்தாலே அந்த தாட்ஸ் தான் இருக்கும். ஒர்க் பிளேஸ்ல ரெகுலரா ஈவினிங் 3 o'clock டீயும் வடையும் சாப்பிட்டு பழகிருக்கிறவங்களுக்கு அந்த டைம் வரும்போது அதை சாப்பிடணும்னு தோணும். அது பண்ணலன்னா மைண்டே வேலை செய்யாது. இந்த ரொட்டீனை கண்டினியூவா பண்ணி ஹேபிட்டாவே மாறிடுது. தேர்ட் ஒன் ரிவார்டு. பான் வீடியோஸ் பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்றதுனால டோபமைன் ரிலீஸ் ஆகி ஹாப்பி ஃபீல் கிடைக்குது. இதனால இது ஒரு ஹேபிட்டாவே ஃபார்ம் ஆகிறது. இந்த மாதிரி மட்டும் இல்லாம நல்ல விஷயத்துல ரிவார்டு கிடைக்கிறது கூட ஹேபிட்டா மாறுது. அதாவது ஜிம்முக்கு போறதுனால மசில் பில்ட் ஆகுது. இந்த ரிவார்டு கிடைக்கிறதுனால ரெகுலரா ஜிம்முக்கு போய் அதை ஹேபிட்டாவே மாத்திருப்போம். சாமி கும்பிட்டு வேண்டுனது கிடைக்கிறது கூட ஒரு ரிவார்டு தான். அதனாலதான் டெய்லியும் சாமி கும்பிடுறது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருப்போம். ஒரு நல்ல ஹேபிட்டோ இல்ல ஒரு கெட்ட ஹேபிட்டோ இந்த ட்ரிகர், ரொட்டீன், ரிவார்டுங்கிற ஃபேஸ்ல தான் நடக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹேபிட்டை கண்டினியூவா பண்றோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹேபிட்டா மாறுது. இந்த ஸ்ட்ராங் ஆகிற ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்ஸா இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு உதவியா இருக்கும். அதே பேட் ஹேபிட்டா இருந்தா அடிக்ஷன்ல போய் முடியும்.
இது உங்க வாழ்க்கையவே மோசமான நிலைமைக்கு மாத்திரும். உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ரொம்ப கஷ்டப்பட வச்சிரும். இந்த பேட் ஹேபிட்டை கண்டினியூவா பண்றவங்க ஆல்ரெடி அடிக்ஷன்ல தான் இருப்பாங்க. ஆனா நான்லாம் அடிக்ட் கிடையாது, நான் நினைச்சா இப்பவே விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடிக்ட்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஆளுங்களை 30 டேஸ்க்கு அந்த பழக்கத்தை பண்ணாதீங்கன்னு சொல்லி பாருங்க. சில பேரால 2 நாள் கூட இருக்க முடியாது. அவங்க கண்டிப்பா அடிக்ட்ல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னும் சில பேர் எந்த பழக்கமும் பண்ணாம 30 டேஸ் இருந்துருவாங்க. ஆனா எப்படா முடியும்னு வெயிட் பண்ணி அந்த 30 டேஸ் முடிஞ்சதும் அத்தனை நாளுக்கும் சேர்த்து வச்சு எந்த பழக்கத்தை பண்ணாம இருந்தாங்களோ அதை விட அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கேட்டா நான்லாம் அடிக்ட்லாம் இல்லைன்னோ நான் நினைச்சா நிறுத்த முடியும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட், அடிக்ஷன்னா என்ன? உங்க லைஃப்ல இருக்க டெம்பரவரி ப்ராப்ளம்ஸ், அதாவது போர் அடிக்கிறது, டிப்ரெஷனா ஃபீல் பண்றது, ஆன்சைட்டியா இருக்கிறது, இந்த மாதிரி டெம்பரவரி பெயின்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆட்டோமேட்டிக்கா பிளஷரை தேடி ஏதோ ஒரு விஷயத்த கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கிறது பேரு தான் அடிக்ஷன். நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த பிளஷர் கிடைக்கும் போது 6th சென்ஸ் ஆஃப் ஆகி லிம்பிக் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அது மட்டும் தான் அதிகமா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கிற ஆல்கஹால், ஸ்மோக்கிங், பான் வீடியோஸ், கேம் விளையாடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறதுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி வேற வேற பிளஷர் தர அடிக்ஷன்ல இருக்கிறோம். இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னா இதோட பேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா அடிக்ஷன்ல இருக்கோன்னே தெரியாம இதே ரொட்டீன்ல மாட்டி திரும்ப திரும்ப அதே விஷயங்களை சாகுற வரைக்கும் செய்வோம். இந்த மாதிரி பேட் ஹாபிட்டை நிப்பாட்டுறது கஷ்டம்தான், ஆனா பண்ண முடியாத விஷயம் இல்லை. நான் சொல்ற விஷயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், ரீசன். நீங்க எந்த ஒரு பேட் ஹாபிட்ல இருந்தாலும் அதை ஏன் விடணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை கண்டுபிடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரீசன் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரீசன் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளோ சீக்கிரமா உங்களால இதுல இருந்து வெளியே வர முடியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களையே இந்த மாதிரி கேரக்டரை பார்த்திருப்பீங்க. வாழ்க்கையில எந்த ஒரு கோலும் இல்லாம கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி ஊதாரித்தனமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. இதே கல்யாணம் பண்ணி வச்சதும் நமக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா சேராம நல்ல வாழ்க்கைய வாழ்றதையும் பார்த்திருப்பீங்க. இது ஏன்னா இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் ஒண்ணு இருக்குது. மனைவி, குழந்தைன்னு தனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அவங்களோட பழக்கத்தை மாத்திக்கிறாங்க. அந்த போதை பழக்கத்தை விட குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம்னு நம்புறாங்க. இந்த பேட் ஹேபிட்ஸை கைவிட குழந்தைன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. இதை நான் எதுக்கு விடணும், யாருக்காக விடணும்னு கண்டுபிடிங்க. அப்படி யாருமே இல்லைன்னா உங்களுக்காக அந்த பழக்கத்தை விடுங்க. அப்படி பண்ணினாலே யாருமே இல்லாத உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒருத்தர் வருவாங்க. செகண்ட் ஒன், வெறுக்கணும், அதாவது ஹேட் பண்ணணும். எந்த பழக்கத்தை கைவிடணும்னு நினைக்கிறீங்களோ அது மேல தப்பான அபிப்பிராயம் வரணும். அந்த பழக்கத்தை நினைச்சாலே வெறுப்பு வரணும். குடிக்கிறது தான் உங்க பேட் ஹேபிட்னா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறவங்கள பார்த்து இந்த நிலைமை தான் ஃபியூச்சர்ல நமக்கு வரும்னு தோணணும். அப்போ ஒரு வெறுப்பு உணர்வு உருவாகும். இல்ல குடிச்சிட்டு அடுத்த நாள் ஹேங் ஓவர்ல கஷ்டப்படுறத நினைச்சு வெறுக்கணும். இந்த மாதிரி எந்த ஹேபிட்டை விடணுமோ அது பண்ணுனா பின்னாடி என்ன ப்ராப்ளம் வரும், அது எந்த பிரச்சனையில கொண்டு போய் முடியும்னு யோசிக்கணும். ஸ்வீட்டை நிப்பாட்டணும்னா அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன பிரச்சனை வரும்லாம் யோசிச்சு அதை வெறுக்க ஆரம்பிக்கணும். தேர்ட் ஒன், சூழலை மாற்றணும். சேஞ்ச் த என்விரான்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட சூழல் உருவாகும் போது இந்த செயலை தான் செய்யணும்னு மைண்ட் உங்ககிட்ட சொல்லும். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரைட்டருக்கு அவர் வேலை செய்யும் போது அதிகமான டோனட் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. அதனால அவரோட பாடி வெயிட்டும் அதிகமாயிட்டே போச்சு. இந்த பழக்கத்தை எப்படியாவது விடணும்னு நினைச்ச அவரு எந்த டைமுக்கு அதிகமா டோனட் சாப்பிட்றோன்னு நோட் பண்ணாரு. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டெய்லியும் 3 o'clock கேன்டீன் போய் டோனட் சாப்பிட்டுக்கிட்டே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு மறுபடியும் வேலை செய்ய போயிடுவாரு. இதை ஒரு ரொட்டீனாவே வச்சிருந்தாரு. இதை நோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை கேன்டீன்ல மீட் பண்றப்ப மட்டும்தான் நம்ம டோனட் சாப்பிட்றோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை ஃப்ரெண்ட்ஸை ஆஃபீஸ்க்கே வர சொல்லி அங்கேயே பேசிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு மறுபடியும் வேலை செஞ்சாரு. கேன்டீன் போறதை விட்டுட்டு ஆஃபீஸ்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அவர் டோனட் சாப்பிட்றதையே விட்டுட்டாரு. இந்த மாதிரி நீங்களும் உங்க பேட் ஹேபிட்க்கு ஏத்த மாதிரி சூழலை மாத்துங்க. ஃபோர்த் ஒன், ரீப்ளேஸ். இதுதான் முக்கியமான ஒன்று.
எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் உடனே மாத்துறது ரொம்ப கஷ்டம். மாத்தணும்னு நினைச்சு ட்ரை பண்ணாலும் கொஞ்ச நாள்லயே பண்ண முடியாம போகிறதுக்கு காரணம் அதை பண்ணவே கூடாதுன்னு உடனே நிப்பாட்டுறது. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்க விஷயத்த பிடிச்சவங்க நிப்பாட்டுன்னு சொன்னதுக்காக நிப்பாட்டணும்னு ட்ரை பண்ணாலும் அப்படிலாம் உடனே நிப்பாட்டிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். இந்த பேட் ஹேபிட்க்கு பதில் குட் ஹேபிட்டை கொண்டு வரணும். எப்பெல்லாம் அந்த பேட் ஹேபிட் தோணுதோ அப்போல்லாம் வேற ஒரு, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு குட் ஹேபிட்டை பண்ணணும். இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத விடணும்னா சாப்பிடணும்னு தோணும் போது அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸை சாப்பிடணும். நைட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அதை மாற்றணும்னா அந்த டைம்ல மொபைலை வச்சுட்டு புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். பான் பார்க்கறது தான் உங்க அடிக்ஷனா இருந்தா ஜிம்முக்கு போய் மசில் பில்ட் பண்ணுங்க. பில்டான உங்க பாடியை பார்க்கும்போது உங்களுக்கு பான் பார்க்க தோணாது, டெய்லியும் ஜிம் போக தான் தோணும். இந்த மாதிரி எந்த பேட் ஹேபிட்டா இருந்தாலும் அதை மாத்த வேற ஒரு குட் ஹேபிட்டை பண்ணுங்க. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணும்போது பேட் ஹேபிட்டை மறந்து குட் ஹேபிட்குள்ள போய் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வாழ முடியும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நைட்ல தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை பாருங்க. பை பை.